தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். எல்லா செயலிலும் பரிசுத்த தேவனுக்கு தாவீது துதி செய்து நாளெல்லாம் மகிழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். மகிமையின் வார்த்தையால் இறைவனை புகழ்ந்தார், முழு உள்ளத்தோடு உன்னதரை புகழ்ந்தார். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம், மகிமையின் ஆடையை முடியாக சூடுவோம். துதித்து பாடிடுவோம், தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம், துதித்து பாடிடுவோம். தாவீதை போல நாம் வாழ்வை அலங்கரிப்போம்.
ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலி நடத்தும் நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே சங்கம வானொலி நிலையத்தினூடாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேக சாட்சிகள் வந்து குவிந்து வண்ணமாயிருக்கின்றன. அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள், பாடலை கேட்கிறார்கள், நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து மிக ஆசீர்வாதமா இருக்கின்று அவர் சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்விதமா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி தேவன் எங்களுக்கு தந்த நிகழ்ச்சியை தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாரத்தோடு நாங்கள் அதை நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளை நிகழ்ச்சி ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டொலி கல்கரி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி 110 நாடுகள் மட்டுமல்ல மறு ஒளிபரப்பில் கேட்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி ஜெபம் பண்ணுவார். இன்று முதலாவது செய்தி 7:30 செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே செய்து பகிர்வார். 8 மணிக்கு பாச ஞான பிரகாசம் கொழும்பு கலியத்திலிருந்து நான் தொடர்படுத்துவேன். 8:30 பாச வெங்கட் அமெரிக்கா. 9 மணிக்கு பாச அண்டன் ராஸ்நாயம். 9:30 பாச மார்டன் இந்தியா. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகிறவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இன்றைய நாளில் ஒரு செய்தியின் பின்னணியிலே செய்தி முடிந்தவன் ஆங்கிலத்திலே அதை சில வார்த்தைகளை சொல்லுவார். காரணம் ஆங்கில நிகழ்ச்சியாக இருக்கிறபடினா ஒரு செய்தி முடிந்தவுடனே அதை பற்றி சிறு வார்த்தைகள் செய்தியின் அத்திவாரத்தை பற்றி சில வார்த்தைகள் ஆங்கிலத்திலே பகிர்வார் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து விட்டு சகோதரி சிஸ்டர் ரஜினியிடம் ஒப்பு கொடுக்க போறோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஐயா என்று என்ன கண்ணோக்கி பாரும். இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே வந்திருக்கும் உமது பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் கைவிட்டு உமது நாமம் மயப்படுத்த வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு ஓரோடு வந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதி. அவர்கள் இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தை நீர் கட்டளெடுக்க வேண்டுமாக சொல்லிக்கும். தேவ ஊழியர்களையும் ஆசீர்வதியும். இந்த நித்திய நிகழ்ச்சியை தந்த சங்கம வானொலி நிலையை நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த சங்கம வானொலியை நீர் ஆசீர்வதித்து இன்று ஆங்கிலத்திலும் தமிழ் நடத்துகின்ற ரஜினி அலங்காரமணி அந்த சகோதரன் அபிஷேகத்தை நிரப்பி அந்த மக்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஆசீர்வதித்து தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடை வராதபடி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்தவன் பண்ணு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, Sister Rajani Alangaramani. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. Sister, நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Amen, amen. I would like to invite all of you who have joined Nitya Velicham this evening, deriving from Toronto, Canada, who has been already coming out of Canada as Tamil Sangamam radio ministry, coming out as many that have been following,
and listening and also participating out of this beautiful network that the Lord has enabled to come into 110 nations of the world and many more. And so we thank the Lord for it. And right now we are deriving right from the very place from Toronto, Canada, and also hosting alongside with me is Brother Mahendran from Vancouver, British Columbia, and Victoria, and also others that are joining from other parts of Canada and hosting alongside participating as team members from Calgary, Sister Dolly from Scarborough, Ontario, Sister Karuna, and we thank also for Brother Leslie and Sister Rita who are doing the recording and all the production that would go on alongside. If not, this would not be possible. So we thank all of them whom the Lord has enabled for this network to go on to the rest of the nations as you who have joined us this evening. So we thank all of you that have joined us in the name of the Lord Jesus as we emanate into your very places that you belong, and you come and join us. And we thank the Lord for each and every one of you. Let's open up with a prayer, and then I will go on into the program. So, Lord, we thank you once again, Father, in the name of Jesus, that you would, Lord, choose this network, Lord, to come into the last days of the work that would go on. Just like you said, Lord, that your spirit is moving across the nations, Lord, over this land and the seas, Lord, that you would enable this network to go on to many that are listening and brought them into this network. It is not an accident, Lord, that they would, Lord, come in and bump into this network the way they would think it is, Lord, but it would be only the guidance of your Holy Spirit that has enabled them, Lord, and prepare their hearts and their souls, Lord, to come and listen to it, Lord, and also being blessed by many that are going to come at the service of the Lord, that come and sing and read the word and also preach the very gospel that you have put upon their lips, Lord, the very word of the Lord, in the name of Jesus. So we thank you, Lord, for each and every one of them also, Lord, and we thank you for the way in which the many that are coming and listening also would receive that blessing upon them. And we thank you in Jesus' name we pray. Amen. I would like to introduce the program. Brother Mahendran has already introduced it in the Tamil language, and I would like to do it in English language. So right now, we have Sister Karuna who would come and open up in prayer and also sing a beautiful song like she always does. And following that, we also have Sister Dolly who, or I would read the reading from Psalm 100, from the reading of the Word of the Living God. And also in Tamil, also I would read the Psalm 100, page 1388. தமிழில் நான் அதை வாசிக்கும் போது இன்றைக்கு நான் சங்கீதம் 100 பக்கம் 1389 1389 பக்கத்தில் வாசிக்க போறேன். அடுத்ததாக I would also like to have Sister Dolly who would come and also pray for the workers, the servants of the Lord, who would come and participate and minister and also sing a song. As always, she does that, and she has been a host alongside with this network. So we ask her also to do that. And following that, I would come and pray for the listeners. As the listeners are right now listening, we would impart a blessing over them and pray over them. And we thank the Lord for them. And we would pray that blessing over them and pray over them as well. And right along, following that, I would bring out a word today. Come as you are would be the title of the word. Come as you are. It's not a scripture, but it's a word that we would title it for the message that I would like to share. So following that, along with the song that I would sing for it, I would also introduce you Pastor Jnana Prahasam, who would come and join us to bring up the word from Colombo, Sri Lanka. And Brother Mahendran would invite him all the way from there and bring him in. And then I would introduce him. And following that, we have Pastor Banket, who would come from the United States to also share the message today. And right after Pastor Venkat, we have Pastor Anton Rasanayam, who would come and share the message as usual from Scarborough, Ontario. And last of all, we have Pastor Martin, who would come and share from India.
thank the Lord for each and every one of those servants who would come and share the gospel and the message that the Lord would instill upon their hearts and their spirits. And we thank and pray for each and every one of them. Even as all of you are listening and you get blessed for them, pray for them as well. Join us in praying and adoration as we go into the program now. So I would like to introduce Sister Karuna to come and join us. Sister Karuna, நீங்கள் கலையத்தில் நிற்கிறீர்கள். நாங்கள் உங்களை இப்பொழுது வரவழைக்கிறோம். வந்து உங்களோட பாட்டையும் பாடி கத்த தந்த மற்றும்படி அவரோட நீங்கள் அவருக்காக வந்து ஜெபிக்கிற ஜெபத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் ஜனங்களுக்கும் எங்களுக்கும் கொண்டு வாருங்கள். ஆமென். God bless you. Amen. God bless you too, sister. God bless you. பரிசுத்த பிதாவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, ஒளியாய் வந்தவரே, கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 அப்பா. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தண்டை வருகிறோம் ஆண்டவரே. இந்த வானலைகளுக்கு ஊடாக நீர் கடந்து போய் அநேக ஆத்மாக்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவர் இவர் கூடினாலும் அங்கே உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கும் என்று சொன்னபடி கர்த்தாவே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் நீர் பேச வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு பாடல்களாக தகப்பனீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, மறுபடியும் மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய பரிசுத்த கரங்களினாலே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பார்த்து அறிகிறவர் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் தந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இனிமே இந்த ரெண்டங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியம் கர்த்தாவே, அவர்கள் வந்து உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளும்படியாய் மீண்டும் கர்த்தாவே சுகம், ஆரோக்கியம், பலன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. போல சௌரி ரஞ்சனி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம். அவரே அவருடைய குடும்பத்தையும் கொடுக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தட்டும். உம்முடைய ஊழியத்திலே கர்த்தாவே சாட்சியாய் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அநேகரை உம்மண்டை கொண்டு வரும்படியாய் சௌரியை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல டோலிக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதம் வந்து சௌரிக்கு கிடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இதுவரை கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீக்கி விடுதலையாக்கி பாதுகாத்து வழி நடத்தி வந்த தகப்பன், தொடர்ந்தும் நீர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும்படியாயும் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா மன விருப்பங்களை நிறைவேற்றபடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒரு ஊழியர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையை சுமந்து வருகிற அவர்கள் கர்த்தாவே உமக்காக செய்கிற ஊழியத்திலே நீர் அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரத்த கொட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. இந்த கடைசி காலங்களில் கர்த்தாவே முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்ன முடிய வார்த்தையும்படியே ஒவ்வொரு ஊழியக்காரரும் உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நாங்கள் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தாவே ஞான பிரசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருக்கும்படி நீர் ஆசீர்வதித்திருக்கிறவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் அவருக்கு பூரண சுகத்தை கொடுத்து நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் நீக்கி அவரை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றிய ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உடைய அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா ஆரோக்கியமும் சுகமும் பலமும் உடைய கருத்தில் இருந்தவர்களுக்கு கிடைக்கட்டும். சபையை ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாச மக்களை ஒப்பு கொடுக்கிறோம், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாரையும் கர்த்தாவே நீரே அவர்களை வழி நடத்துகிறவர். அவர்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும்படியாய் உம்முடைய மகிமை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிதாய் இருக்கிறது ஆண்டவரே.
அப்பா காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தூக்கி சுமப்பவர், எங்கள் பாரங்களை எல்லாம் நாங்கள் உமக்கு மேலே வைத்து விட்டோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சகித்து ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, எல்லாரையும் ஆசிர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களில் அவர்கள் செய்கிற அந்த 3வது தேவாலயத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க முன் குறித்தவர். எல்லாவற்றையும் அவர்கள் செய்த கர்த்தர் நீர் அந்த இடத்திலே வரப்போகிறதை அவர்கள் அறியாதபடி கட்டப்பட்டிருக்க கண்களை திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. அப்பா, பொல்லாத வழிகளிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மன்னித்து தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை அப்பா. இந்த உலகத்திலே நீர் ஒரு சிறு கூட்டமாய் அந்த ஜாதியை உமக்கென தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே. உமக்கு எதிராய் வைக்கிற ஆராதனைக்குள்ளாக போன ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த அந்த சிறு கூட்டம் அப்பா, விழுந்தாலும் நீதிமான் விழுந்தாலும் அவன் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அந்த ஜனங்கள் விழுந்து விழுந்து எழுந்து உமக்காக வைராக்கியமாக இன்று வரை உம்முடைய நாமத்தை யெகோவா தேவன் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிற அவர்களை மீட்டு கொண்டு விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், செபிக்கிறோம். சுற்றிலே இருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு எதிராக கை நீட்டுகிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் அங்கு ஊழியங்களை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மகாராஜா உம்முடைய நகரத்தை எவ்வரும் தொட முடியாது என்பதை அறியாதபடி செய்கிற காரியங்களை மன்னித்தருளுங்க. தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு உதவியொத்தாசைகள் கிடைக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, இலங்கை தேசத்திலே நடந்தது போல துன்பத்திலே வாழுகிற அந்த ஜனங்களை மீட்டுக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை கொடுங்க, கண்ணீரை துடைத்தருளுங்க. ரட்சிப்பை காணும்படியாய் ஜனங்களை வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே சிருஷ்டிக்கிற எல்லா சிருஷ்டியும் உம்முடையது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்திலே உம்மை மறுதலிக்கிற மக்களால் கர்த்தாவே வாழ முடியாது என்பதை அவர்கள் அறியட்டும். தகப்பனே, எல்லா பொல்லாத வழிகளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? வெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? நீர் தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வர விருப்பம் எது உண்டு? உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டேன். மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகின்றீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகின்றீர்.
முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடு தான் வாழ்வது என் பாக்கியம். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வரு விருப்பம் எது உண்டு? Praise Lord, sister. Praise the Lord, sister. நல்ல ஒரு பாட்டை பாடினீர்கள். இந்த மண்ணிலும் மண்ணிலும் அவரை விட எங்களுக்கு யார் உண்டு? அவர் ஒருவரே தான் எங்களுக்கு உண்டு என்றபடியா நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்டுக்கொண்டு நல்ல ஆசீர்வாதமாக இருந்தது என்றபடியா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வாதித்து நன்றாக உங்களை எப்பொழுதும் அவருடைய கிருபையாலே உங்களை உபயோகிப்பாராக அவருடைய ரட்சிப்புக்கு ஆட்களை கொண்டு வருவதற்கு. ஆமென். God bless you. God bless you too, sister. Amen. God bless you. இப்பொழுது அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறேன். அதுக்கு முதல் நான் இந்த சங்கீதத்தை வாசித்து சிஸ்டர் டாலியும் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சங்கீதம் 100 பக்கம் 1388 பக்கம் 1388 சங்கீதம் 100. I would like to read Psalm 100. Shout to the Lord, all the earth. Worship the Lord with gladness. Come before him with joyful songs. Know that the Lord is God. It is he who made us, and we are his. We are his people, the sheep of his pasture. Enter his gates with thanksgiving and his courts with praise. Give thanks to him and praise to his name. For the Lord is good and his love endures forever. His faithfulness continues through all generations.
Thank the Lord for his word. கர்த்தர் அவருடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறேன். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly at this moment. She would come and pray for the servants of the Lord that would come and participate, who had already come and participated and blessed and ministered through this channel. So Sister Dolly, வாருங்கள் வந்து ஊழியர்களுக்காக ஜெபித்து ஒரு பாட்டை பாடுங்க. I would like to invite you, Sister Dolly. God bless you. ஆமென் ஆமென். நன்றி பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆமென் ஆண்டவரே. நன்றி சாமி, நீங்க அழைத்தவர் உண்மையுள்ளவரான பிரியாண்டவரே. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு ஒளியாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களை அழைத்த இந்த மகா பிரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யோவான் 10:27-28 வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோட இன்று காலை பேசினதை குறித்து அந்த வார்த்தையை கூற விரும்புகிறேன். ஆமென். 27வது வசனம் கூறுவது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையில் இருந்து பற்றி கொள்வதும் இல்லை. ஆமீன். அருமையான வார்த்தை. அவருடைய கையிலிருந்து ஒருவருமே பற்றி கொள்வதும் இல்லை. நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமீன். ஆண்டவரே, உங்களோட கரத்துல அன்போடு நீங்க அழைத்த அந்த மகா பிரிதான அன்பை அப்பா, நீங்க இந்த நித்திய வெளிச்சத்துல இருக்கிற ஒவ்வொரு கூலியக்காரர்களுக்கும் அந்த அன்பை தெரிவித்து உங்களோட சித்தத்தை செய்வதற்கு அறிந்து கொண்ட இந்த மகா பிரிதான பாக்கியமான அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இவர்களை ஒருவருமே பற்றி கொள்ளாத வண்ணமாக நீங்க உங்களோட கரத்துல நீங்க எங்களை வைத்திருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன்ப்பா. நேற்று மீண்டும் மாறாவதே எங்களுக்குள்ள ஒவ்வொரு நிமிடமும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே உங்களோட சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டு வர்ற உங்களோட மகா பெரிதான வெளிப்படுத்துதலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்க உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுக்குரியவர்களாக இன்னும் அதிகமாக மாற்றி உங்களுடைய இனிமையான சத்தத்தை நாங்க அப்பா மௌனமாக கேட்பதற்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரே எங்களை உங்கள் அண்டையில் இழுத்து கொள்ளுங்க ஐயா. உங்களோட சத்தத்திற்கு மட்டுமே நாங்க செவி கொடுப்பதற்கு யாவரையும் அழைத்த தகப்பனே, யாவரையும் உங்களோட 19 பவரால உங்களோட அபிஷேகத்தினால ஊற்றி யாவரையும் அணுகிற இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நடப்பதற்கு உங்களோட சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கும்படி கேட்டுக்கணும் ஐயா. இன்றைக்கு புதிதான மாலையாக எங்களுக்குள்ள வந்து பெரிதான அற்புதங்களை செய்ய போறபடியா நன்றி சாமி அப்பா. வரப்போற பாசத்தை கொண்டு வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இன்றைக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தல் மூலமாக நாங்க அதை கேட்பதற்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்கு நன்றி. வரப்போற யாவரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஐயா. உங்களோட சத்தத்துக்கு மட்டுமே நாங்க செவி கொடுப்பதற்கு ஆண்டவரே யாவரையும் ஆண்டவரே யாருடைய கண்களையும் யாவருடைய செவிகளையும் திறக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. யாவரையும் அப்பா உங்களோட கரத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடந்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். அவர் நல்லவர், எப்போதும் கிருபை நிறைந்தவர். அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துகிறார், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். என்றும் ஆனந்தம்
என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சாய்ந்து வாழ்கிற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். அவர்கள் சுழலின் கீழே எங்களை அணைத்து வச்சு எங்களை இந்த அழைப்பு கொடுத்தது மட்டுமில்ல, அவர் யார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்கள் சமூகத்துல நாங்க முன் சென்று சமூகத்துல நாங்க இருப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, யாவரையும் கூட கருத்துல கொடுக்கிறேன். எங்களுக்கெல்லாம் தாழ்மையான ஆவியை கொடுத்த ஆண்டவரே, உங்க தேவ பயத்தை கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் உங்களுக்காக ஜீவிப்பதற்கு உங்களுடைய பலனை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென் ஆமென். Thank you. God bless you, Sister Dolly. நன்றாக பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். ஆமென். அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். I would like to pray for the listeners at this moment. So, Lord, we thank you once again, Lord, for bringing us back, Lord, into all that you are, Lord, been exalted so far, Lord, with all that has been going on, with the singing, Lord, with the reading of the word, Lord, and many that have been joined, Lord Jesus, and been blessed by it, Lord. We bring, Lord, all the nations of the world at this time, Father, 110 nations, Lord, joining us, Lord Jesus, and we thank you for every one of them, Father, even as you are ministering through to them, Lord, despite of all their circumstances, despite of where they are coming from, so who they are and what they are, Lord, despite of race, religion, background, or no matter who they are, Lord, you love them all. You made them all according to your image, Lord. Lord, how you made them. Let them all know, Lord, they're all loved. They're all, Lord Jesus, embraced by your love and the way you have died for them, Jesus, on the cross of Calvary. And now, Lord, you are coming into their lives, Lord, coming through the radio gospel at this moment, Lord, even though it is in, Lord, going out in the English language at this moment, Lord, it is a way in which you could, Lord, even though they are speaking in the Tamil language and others that could also, Lord, their children and the next generation and all those, Lord Jesus, in other parts of the world, Lord, including Canada, Lord, and the rest of the nations of the world that are coming and joining would be blessed, Lord Jesus, as they would, Lord, come and join and know that there is a God who loves them with an everlasting love. And this is the purpose of this very ministry, Lord, to show forth your love and show forth, Lord, where you came and why you, Lord Jesus, come to reside in their hearts and their lives, Lord, even as the word that you have prepared in my heart, come as you are. And I, Lord Jesus, even as your spirit is inviting them, Lord Jesus, at this time, oh God, prepare their hearts, Lord Jesus, as the message goes on to, Lord, following this, Lord, that they would, Lord Jesus, embrace that love and grace that you had poured forth upon their lives with your very life, Lord Jesus, upon the cross of Calvary, shedding your very life, Lord, with the blood you shed and the broken body, Lord, that all of us have that grace and forgiveness, Lord, which we can have. So we have hope for our lives. We have hope for our salvation of our souls, which you have already paid the price for, Lord. Thank you, Jesus, that we did not have to pay that penalty. You paid it for us, Jesus. Therefore, you became the Lamb of Calvary that takes away the sins of the world. So we thank you, Lord Jesus, even as the listeners are listening, Father, that they will embrace you as their loving Savior and the God of their salvation. And you would, Lord,
emanate, Lord Jesus, into the many hearers, Lord, as they prepare themselves, Lord, not only to hear the message of the gospel that is being preached right to the end, but they will be blessed, Lord Jesus, this very moment, Lord, as they open up their hearts, Lord Jesus, with their needs, with everything, Lord, physically, mentally, emotionally, spiritually, Lord. Enlarge their borders, Lord. All their requests being met, Lord Jesus. You are the only Savior who can not only forgive our needs, forgive our sins, but also our needs, Lord, at this time, Father. Lord, we thank you, Lord. Sometimes the enemy comes and bombards us, Lord, because of the loopholes we make in our own lives, because of our all shortcomings, Lord, not seeking a Savior, because the Lord had asked us, first seek ye the kingdom of God, and all these things shall be added unto you. Therefore, Lord, I pray, Lord, that very verse, that very promise that you have made into the people's lives as they are hearing, oh God. And we, Lord Jesus, bless them accordingly, I pray. I also pray, Lord, for the teamwork that is going on. Lord, thank you for Brother Mahendran, who is working alone and bringing, Lord Jesus, the network, Lord, to go on in the Tamil language, Lord Jesus, even as he's hosting alongside with me today, Lord, I pray, Lord, a blessing over him, your anointing to rest upon him, leading him and guide him every step of the way, Lord, and ask you, Lord Jesus, to, Lord, strengthen, quicken, revive every part of his being, Lord, and even as, Lord Jesus, your Holy Spirit is the only one who can do this for us, Lord, and we thank you, Jesus, and I thank you, Lord, for him and his family, Lord, embrace them, love them, Lord, put your hedge of protection around them and lead them and guide them every step of the way, because you see your promise, Lord Jesus, even as I pray, Lord, for the team members, Lord, even as for Brother Leslie and Sister Rita, Lord, even as they are, Lord Jesus, faithfully, Lord, every day, Lord, day in, day out, moment by moment, Lord, put their service, their strength, and everything that go on with it, with their energy, Lord, to go into, do all of that it takes, Lord, to do this production, to come into, Lord Jesus, TV and Facebook and all the other rest of the networks and recordings to go on for it, Lord. So we thank you, Father. Lead them, guide them by every step of the way, Lord, because you have promised in your word, Lord, Lord Jesus, that the steps of the righteous are ordained by the Lord. That is a promise for all of us, Lord, that come to worship you and do your ministry in your name, Lord, that we lay aside everything, Lord, that so easily besets us, you say, Lord, in James, Lord. Put everything aside and put you first in our lives and go for you first in our lives and focus on you and you alone, which you have given us grace to do so, Lord. And we thank you for that grace that is bestowed upon this very network that is going on, Lord, from Nithya Velicham at this time. And pray a blessing, Lord. Pray a special blessing, Lord, from Sangamam to Nithya Velicham, I pray. And also for Sister Karuna and Sister Dolly, who have been already ministering to, Lord. Bring them a blessing upon them and their families as well, I pray. In Jesus' name, amen and amen. இன்றைக்கு நான் ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முதல் நான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாட்டை பாட போறேன். இந்த பாட்டை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிம்பிள் பாட்டு, ஆனா நல்ல ஒரு ஃபேவரட் பாட்டாக இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களாக அமேசிங் கிரேஸ் என்ற ஒரு பாட்டை தான் பாட போறேன். அது அந்த வசனத்துக்கு உடான ஒரு பாட்டா இருக்கிறபடியா நான் அந்த பாட்டை பாடுகிறேன். God bless you all. I would like to sing Amazing Grace, how sweet the sound, because it goes along with the word, come as you are. And I would like to sing that song.